நீதயா டிரைவரு, உன்னை தயா வச்சு ஓட்டணும். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் உங்கள் TN25 மீனவன். நாங்களாம் மீன் பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு எங்கள் ஏரியா குட்டி அவெஞ்சர்ஸ்லாம் கொட்டின்னு மீன் பிடிக்கலான்னு போயிட்டோம். தலைவர் வந்தோடனே வெப்பன் ரெடி தலைவா, எங்கே போய் போகிறது அப்படின்னு கேட்டோன்னே அங்கே போடலாம் நான் ரெடின்னு இவன் வந்துட்டான். அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா ஒருத்தராக வந்துன்னு இருந்தாங்க வெப்பன் தூக்கிட்டு. ஆனால் இப்போ எடுத்து எங்கள் தலைவர் லோட் பண்ணி அடிப்பான் பாருங்கள். ஆள் சிறுசாக இருந்தாலும் பிடிக்கிற மீனுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி பிடிப்பான். மங்களகரமாக மண்புழு போத்துட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் எய்ம் பண்ணியிருந்தோம். எய்ம் பண்ணியிருந்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவன் தூக்கினான். இவர் தான் பார்த்தீங்கன்னா இளைய பாரதி. ஆனால் பிடிக்கிறது எல்லாமே டபுளாக தான் பிடிப்பார். இவனுக்கு வந்த நேரமாக என்னன்னு தெரில, இவன் அடிக்கிற எல்லா மீனையும் டபுளாக தான் இருக்குது. தக்க போதோ இல்லையாங்க, டக்குன்னு தூக்கி டப்புன்னு எடுத்து வைப்பான். உங்கள் ஊர்லேயும் ஒருத்தர் இருப்பான், ஆளுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் அடிக்கிற மீன் ஒவ்வொன்றும் அவ்வளோ தூரம் இருக்கும். பையன் மூஞ்சில் சந்தோஷத்தை பாருங்கள், டபுளாக அடிச்சுனே இருக்கான். நாங்களும் சுற்றி போட்டுட்டு தவிர எங்களுக்கு ஒரு மீனும் மாட்டின பாடே கிடையாது. இதே மாதிரி தாமரை குளம் மாதிரி இல்லையா, தாமரை கார் மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஒருத்தன் தாங்க மேன் ஆஃப் த மேட்ச்சே. ஒன்றா புறானா ரெண்டாக பிடிச்சினேறான். மீன் அவனுக்கு மாட்டுதா இல்லை அவன் மீன்கிட்ட போய் மாட்டினான்னு தெரில. போகிற இடம்லாம் அவனுக்கு மட்டும் டபுளாக மாட்டின்னு இருக்கு. நாங்களும் சுற்றி போகிறோம், எங்களுக்கு ஒத்த மீன் கூட மாட்டின பாடில்லை. இறுதியாக எங்கள் ஏரியா அவெஞ்சர் நான் ஒரு மீன் பிடிச்சிட்டேன். ஆனால் அங்கே பார்த்தா அவன் டபுளாக பிடிச்சிட்டு இருக்கான். நமக்கு ஒன்று தான் கிடைக்குது, நம்மளோட ராசி என்னன்னே தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் லொட்டை சிவா ஒருத்தர் இஸ்தான் அடித்து வெளியே இஸ்ரா புயல் வேகத்தில் இஸ்தான். பார்த்தா புஷ்வான மாதிரி சின்னதாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பாரதி இன்னும் குருவும் பார்த்து இஸ்தா, பார்த்தா திரும்பவும் டபுள். இவனுக்கு விரதா ரெண்டுன்னு பார்த்தா பிடிக்கிற மீனும் ரெண்டாக இருக்குது. இவனுக்கு மட்டும் எங்கேருந்து இந்த திறமை கட்சத்தில் இவ்வளோ பெரிய ஆற்றலாம் ஒருத்த மட்டும் தான் டபுளாக பிடிச்சிருந்தான். திடீர்னு சிவா கூப்பிட்டு, மாமா இப்போ நான் ஒரு அணை விரால் இசுக்க போகிறேன் மாமா அப்படின்னா. நாங்கள் போய் நின்று எடுத்தா அணை விரால் இல்லைங்க, அணை விரால் குட்டியோட சின்னதாக பிடிச்சிட்டான். திரும்ப பார்த்தோன்னா பாரதி காலத்தில் இறங்கியிருந்தாப்புல, இந்த தடவை அடித்த திமிங்கலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினான். சொன்ன மாதிரி இஷ்டம். ஆனால் அவனுக்கு இந்த ஒரே மீன் தான் போட்டது, அப்படியே கீழே விட்டான். அப்புறம் நம்மள இருப்பா, தண்ணியில் போட்ட மீன் கீழே இறங்காது, மேலே தான் ஏறும், ஏற விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா. சரி, அதுக்கப்புறம் அந்த ஜிலேபி ஏற விட்டு எடுத்துட்டோம். ஒட்டு மொத்தம் எங்கள் அவெஞ்சர்ஸ்லாம் தீவிரமாக போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்றைக்கி இந்த ஆத்திரக்க ஒட்டு மொத்த மீனை வடித்து ஆகணுன்ட்டு. இவர் தான் எங்கள் லெஜண்ட் சரவணு. இவர் பிடிக்கிற மீன்லாம் ஒவ்வொன்றும் அப்படியே வெறித்தனமாக இருக்கும். சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இந்தாண்டா ஒரு பச்சை சொக்காவை பட்டுன்னு ஒரு மீன் எடுத்து போட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல போடுங்கடா, போட்டு தாக்குங்கடா, நீங்கள் இந்த மீனை இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. டப்புன்னு பார்த்தா எங்கள் சரணவன் தாச்சான். அவ்வளோதான், என் தலைவன் பிடிச்ச மீனையும் அவனோட சைஸையும் பாருங்கள், அவனாலே நம்ப முடியாது அவனான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் தலைவன் பாரதிக்கு பேட்டரியில் ஆகிட்டானு தெரில, டபுளாக பிடிச்சோன்னா சிங்கிளாக அடிச்சுங்கிறான். என்னடா பாரதி உனக்கு மீனே கிடைக்க மாட்டேது, என்னடா ஆச்சுன்னா தெரிலவம்மா, போட்ட புழுக்கு ஒன்று தான் மாட்டுது, டபுளே மாட்டல, அதனால் நான் போய் சூசைட் பண்ண வைக்க போகிறேன் எல்லா மீன்ட்டு பிடிச்சி பையில் போட்டான். கிட்டத்தட்ட வரும்போது வெறும் பையோட வந்தனாங்க, பை நிறம மீனை தழுக்காக பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். டைம் ஆளாளுக்கு ஒன்று அடித்ததில் அரை பையாக இருந்தது, முழு பையாக ரொம்ப போச்சு. கடைசி இந்த பையில் இருக்க ஒட்டுமொத்த மீன் எங்களால் தூக்க முடியல, அந்தளவு பார்த்தீங்கன்னா மீன் வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்தளவு அந்த பையில் ஃபுல்லாக மீனை பிடிச்சி வச்சுருக்கோன்னு. கடைசியாக எங்கள் கடைக்குட்டி தலைவரை தூக்க சொன்னாங்கம்மா, ஏன்னா முடியலப்பா நான் ஈத்துன்னு தான்ப்பா வருன்ட்டு அதை ஈத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் பை நிறைய மீன் பிடிச்ச மாதிரி நீங்கள் மன நிறைய இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி TN25 மீனனுக்கு ஒரு லைக்கப் போடுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட திரும்ப வரேன்.